ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதா, இருக்காப்பா டெலிவரியில் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு அதுதான் அடுத்து நீங்கள் கேட்பீங்க. இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்து மாதிரி ஃபிசிக்கல் மூமெண்ட்டே கிடையாது. இப்போ இவ்வளோ நம்ம பேசுவோம், நம்ம உட்காந்து அம்மியில் அரைக்கிறோமானா கிடையாது. நம்ம இல்லை இல்லையா, நம்மளுமே வந்து அதெல்லாம் செய்யறது இல்லை. நம்ம வந்து உட்காந்து குத்த வச்சு உட்காந்து இருந்துக்கிறதுல நான் என்ன சொல்லலை, நான் அதெல்லாம் செய்வேன். ஆனால் அதெல்லாம் செய்யறது இல்லை. யாரும் கீழே உட்காந்துக்க மாட்டேங்கிறாங்க, டைனிங் டேபிள் தான் உட்காடுறாங்க. ஸோ நம்மளோட வாழ்வியல் முறைகள் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். வீடு நம்ம அந்த காலத்தில் கழுவி விடுவோம், இப்போ நம்ம மாப் தான் போடுறோம். அதுக்குமே இப்போ ஏதோ மிஷின்லாம் வந்துருச்சான், வச்சா அதுவே வந்து தொடச்சிடுமா. வீடு சுத்தமாக இருக்குது, ஆனால் நம்ம உடம்பு என்ன ஆச்சுன்றது இருக்குல்ல. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக இல்லை. உணவு சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரசாயன கலப்போட தான் உணவுகள் இருக்குது. உணவு தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா காற்று உலகமகா மாசு, தண்ணி ஒண்டர்ஃபுல்லான மாசு. இவ்வளோத்தை வச்சுட்டு என் உடம்பு நேச்சுரலாக இருக்கணும், நான் நேச்சுரலாக குழந்தை பெற்றுக்குவேன்னா அப்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். எஃபோர்ட் போடாமல் எல்லாமே நடக்காது. எஃபோர்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக குழந்தை பிறக்கும். எஃபோர்ட் போடாமல் நான் எதுவுமே பண்ணல, எனக்கு குழந்தை இப்படி பிறக்கணும், ஈஸியாக பிறக்கணும், வீட்லேயே பிறக்கணும்னா ரிஸ்க் கண்டிப்பாக அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும்னா நம்ம அதுக்கு எஃபோர்ட் போடணும். ஏன்னா அப்படிப்பட்ட காலநிலையில் நம்ம இருக்கோம்.